வணக்கம் நண்பர்களே! மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்ம விஜய் வந்து ரவுடிகள வச்சு நம்ம வீராவ வந்து துப்பாக்கிய வச்சு சுட்டுறாங்க. நம்ம வீரா வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில நம்ம மாறன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்குறாங்க. அப்பதான் விஜய் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து நம்ம மாறன் சொல்லி ராமச்சந்திரன் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இது தெரிய வருது. உடனே வந்து இனி இந்த வீட்ல இருக்கக்கூடாது. இப்பவே வீட்ட விட்டு போ. நீ வீராவ கொல்றதுக்கு உனக்கு எப்படிடி மனசு வந்து அப்படின்னு வந்து நம்ம வள்ளியம்மா நம்ம வீராவ நிலைமைய பார்த்து நம்ம விஜய வந்து வீட்ட விட்டு விரட்டுறாங்க. விஜய் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் சொன்னது நம்புங்க சித்தி. நான் எங்க அம்மாவே போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்க நேரம் நான் வந்து வீராவை வந்து துப்பாக்கி வச்சு ஆள் வச்சு சுடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து மறுக்கிறாங்க. ஆனால் இந்த எவிடன்ஸை நம்ம விஜய் வந்து விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதை வச்சு இவங்க தான் வந்து விஜய் தான் இதை செய்தது அப்படின்னு வந்து எல்லார் முன்னாடியே நிரூபிக்கிறாங்க நம்ம மாறன். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம விஜய் வந்து கண்டுபிடிக்காங்க. இந்த போலீஸ்காரங்க நம்ம அம்மாவை கூட்டி வச்சு மிரட்டுது. இதெல்லாம் பார்க்க நேரம் ரூபாவும் கேட்குறாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. நம்மளை மாறனும் வீராவும் ஏன் இந்த திட்டத்தில் சிக்கிய வச்சிருக்க கூடாது அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. உடனே அந்த போலீஸ்காரர் வந்து கால் பண்ணாங்கல்ல, அந்த ஃபோன் நம்பர் எந்த இடத்துல வந்து வந்திருக்குன்னு இதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே சரி, இந்த இடத்துக்கு தானே ரூபாய் எடுத்துகிட்டு போவோம். கூடவே நம்ம மட்டும் சும்மா போகக்கூடாது, ரவுடிகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏதோ ஆபத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றியே ஆகணும். எங்கள் அம்மா பசி கூட தாங்க முடியாத அம்மா. அப்படிப்பட்டவங்க இப்போ சாப்பிடாம கொள்ளாமல் எப்படி தான் இருக்காங்களோ தெரியலை. இவ்வளோ கொடுமைப்படுத்தின இந்த வீராவையும் மாறனையும் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து களம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஜய். அதோட வந்து இந்த போலீஸ் வந்துக்காரங்க நம்ம விஜயோட அம்மாவை வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், ராமச்சந்திரன் குடும்பத்தில் நடந்த எல்லா விதமான குற்றத்துக்கும் நீங்கள் தானே காரணம். அவங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தானே வந்தீங்க. நீங்கள் செய்த கிரிமினல் எல்லாத்தையும் வந்து சொல்லுங்கள், ஒன்று விடாமல் சொல்லணும். இதுக்கெல்லாம் பெரிய தண்டனை உண்டு. நீங்கள் சொல்லாட்டா நாங்கள் சொல்ல வேண்டியது வரோம். எங்களுக்கும் நீங்கள் செய்த தில்லுமுள்ளு வேலை எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் ஒன்று விடாமல் நம்ம விஜயோட அம்மாவும் விஜயும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஓ, நீங்கள் வந்து மாறன் வீராவோட சதித்திட்ட ஆளா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட விஜய் வந்து செட் பண்ணி வச்சுருக்க அவங்க வந்து அந்த போலீஸ் சவுண்டு வேன் சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை கேட்ட உடனே இவங்க எல்லாம் ஐயையோ ஒரிஜினல் போலீஸ் வந்துட்டு அப்படின்னு வந்து ஓடுறாங்க. இதை பார்த்த உடனே நான் நினச்சேன்டா, நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்க, இந்த மாறன் வீராவுக்கு வேலைன்னு நினச்சேன். அது இப்போ கரெக்டாக ஆகிட்டு, ஆனால் உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. அதோட அந்த ரவுடிகள்கிட்டெல்லாம் ஆர்டர் போனாங்க. நான் இங்கே தான் எங்கேயாவது மாறன வீராவும் எங்கள் அம்மா சொன்ன வாக்குமூலத்தெல்லாம் எவிடன்ஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ராமச்சந்திரன் குடும்பத்திலேயும் ஒரு மக்களுக்கிட்டையும் நம்ப வச்சு எங்களை வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாங்க. உயிரோடையே விடக்கூடாதுடா, அவங்கள பிடிச்சி அப்படியே கொன்று போடுங்க, அப்போ தான் என் ஆத்திரம் எல்லாம் நடங்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆர்டர் போடாங்கங்க. அதோட வந்து ரவுடிகளுக்கும் நம்ம மாறன் வீராவுக்கும் வந்து சண்டை நடக்குது. இவங்களும் நல்லாவே வந்து போராடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ரவுடி வந்து துப்பாக்கி வச்சுருக்கான். அந்த துப்பாக்கி வந்து குண்டு நம்ம வீராவோட மேலே வந்து பட்டுருது. அதோட வீரா அப்படியே சுருண்டு விழுறாங்க. ஐயையோ, இவ வந்து உயிருக்கு போராடனா ஆபத்தான நிலைமையில போயிட்டா. ஆனால் இது எனக்கு நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம இங்கே இருந்தால் மாட்டிக்குவோம் அப்படின்னு வந்து விஜயம் வந்து அறக்க பறக்க பறந்து பிச்சு ஓடிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல வீரா உனக்கு ஒன்றும் ஆகாது, என்ன வந்து சுடுறதுக்கு நின்னா நீ வந்து எனக்கு முன்னாடி உன் உயிரை வந்து கொடுத்துருக்க மாதிரி இப்போ போய் நின்று அடியப்பட்டிருக்கா. என்ன பண்ண, எனக்கு இதை விட வேற என்ன வந்து உன் மேலே சொல்லன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ வந்து நீ என் மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்கா வீரா. எப்படியாவது நான் உன்னை காப்பாற்றியே தீர்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீராவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே தீவிரமாக சிகிச்சை நடக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு வந்து நம்ம மாறன்
வந்து சொல்லுறாங்க. விஜி வந்து ரவுடிகளை வச்சு வீராவை துப்பாக்கி வச்சு சுட்டுட்டா. உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு பதறி போய் நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் வருது. அதோட வந்து நம்ம விஜயை பிடிச்சி, ஏண்டி நீ எல்லாம் ஒரு மனுஷியா? வீராவை எப்படிடி உனக்கு கொல்ல மனம் வந்துட்டு? நீ எல்லாம் ஒரு மனுஷனுக்கே ஆகாது. இந்த வீட்டை விட்டு போயிருடி. எதுக்காக என் மருமகன்களை இந்த மருமகன்களுக்கு பொண்டாட்டிகளையும் இந்த பாடுபடுத்துகிற, நீ போயிடு, எங்களை பிடிச்ச தொந்தரவு நீ தான், ஒளிஞ்சு போ அப்படின்னு வந்து நம்ம விஜயை வந்து வள்ளியம்மா வந்து துரத்துறாங்க. ஐயையோ சித்தி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் போய் வீராக்காவை ஏதாவது பண்ணுவேனா? நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு நல்ல மாதிரி ஒரு வேஷத்தை கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாங்க. போதுண்டி, நீ எப்படி எப்படி டிசைனாக ஏமாத்துவான்னு எனக்கு தெரியும், போடி அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம வீராவை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அங்கே தீவிரமாக வந்து சிகிச்சை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாறன். இதெல்லாம் விஜி தான் காரணம். விஜியோட உண்மையான முகத்திலேயே கிழிக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் எப்படி வந்து அது வினையாக எங்களுக்கு வந்து முடிஞ்சிட்டு. இதுக்கெல்லாம் விஜி தான் இந்த ரவுடிகள்கிட்ட சுட சொன்னது அப்படின்னு எல்லாம் சொல்கிறவொன்னே விஜயை போய் வந்து வள்ளியம்மா எல்லாம் வந்து வீட்டை விட்டு போங்க அப்படின்னு எல்லாம் விரட்டினாலும் நம்ம விஜி நான் பண்ணவே இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பார்க்கலாங்க நம்ம மாறன் எப்படியும் எவிடன்ஸ் அடித்து இந்த விஜய் தான் பண்ணுனது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிரூபிப்பாங்கன்னு பார்க்கலாங்க.